நம்ம யாரை ஆராதிக்கிறோம்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? உங்களை என்னையும் அவருடைய சாயல்ல உண்டாக்குன தெய்வத்தை துதிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, எங்க ஊர்ல இவ்வளவு பேர் அறிவாளிங்க, திறமைசாலிகள், படித்தவர்கள், பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கும்போது ஆண்டவர் எங்களை மட்டும் அவர் ஆராதிக்க தெரிஞ்சுக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கூட சேர்ந்து ஆண்டவரை அப்படியே பிரைஸ் பண்ணலாமா? ஹல்லேலூயா, glory, hallelujah, thank you Jesus. துதிக்கலாம், ஆண்டவரை துதிக்கலாம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஆக்சுவலா ஆண்டவரை எழுப்பி நின்று ஆராதிக்கணும். இப்போ நமக்கு இடம் வசதி கொஞ்சம் இருமா இருக்கிறதுனால நம்ம அப்படி இருந்த இடத்துல நம்ம ஆராதிக்கலாம். ஆண்டவருடைய நம்முடைய நிலைமை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிச்சா போதும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அன்றைக்கு கூப்பிட்ட அந்த பத்தேவிய குருடனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கிட்ட வந்து உனக்கு நான் என்ன செய்யணும்னு விரும்புறப்பான்னு கேட்டு அற்புதம் செய்த ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நான் இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிற சிரமப்பட்டேன்னா நான் சும்மா வரல. ஆண்டவனுக்கு ஏராளமா தாராளமா நன்மைகளை செய்ததுனால அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மயக்கப்படுத்தலாம். என் கூட சேர்ந்து அப்படியே praise God, thank you Lord, amen. என்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே,